வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். யமுனை நதிக்கரையில் மயானத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம். மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் நெஞ்சங்களில் வாழும் நண்பர் விஜயகாந்த் சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக ஆட்சி நீடிக்கக்கூடாது. 2026ஆம் ஆண்டில் பாமக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவிப்பு. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தனியார் தங்கும் விடுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் விஷம் அருந்தி தற்கொலை. இனி விரிவான செய்திகளை காணலாம். யமுனை நதிக்கரையில் நிகம்போத் காட் மயானத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் வயது மூப்பு காரணமாக 26ஆம் தேதி இரவு காலமானார். டெல்லியில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட மன்மோகன் சிங்கின் உடல் இன்று காலை காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டது. அங்கு மன்மோகன் சிங் உடலுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, கே.சி. வேணுகோபால், சித்தராமையா, டி.கே. சிவக்குமார், பூபேஷ் பாகல், சுக்விந்தர் சிங் உள்ளிட்டோர் இறுதி மரியாதை செலுத்தினர். மன்மோகன் சிங்கின் மனைவி மற்றும் மகளும் மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காலை 10 மணியளவில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இருந்து மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கியது. மன்மோகன் சிங் உடல் கொண்டு செல்லப்பட்ட வாகனத்தில் ராகுல் காந்தி, ரேவந்த் ரெட்டி, சித்தராமையா உள்ளிட்டோர் இருந்தனர். யமுனை நதிக்கரையில் நிகம்போத் காட் மயானத்தில் நண்பகல் 12 மணிக்கு வந்த மன்மோகன் சிங் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் முழு ராணுவ மரியாதையுடன் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு இறுதி சடங்கு நடைபெற்றது. பின்னர் மன்மோகன் உடல் மீது போர்த்தப்பட்டிருந்த தேசிய கொடி அவரது மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது உடலை தகனம் செய்யப்பட்டது. மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் நெஞ்சங்களில் வாழும் நண்பர் விஜயகாந்த் என்று சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். தேமுதிகவின் அழைப்பை ஏற்று அரசியல் தலைவர்களும் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் வந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்தின் மனைவியும் கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் நினைவிடத்தில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். எல்.கே. சுதீஷ், விஜயபிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் மாசற்ற மனதிற்கும் தூய அன்பிற்கும் சொந்தக்காரராக விளங்கி மண்ணை விட்டு மறைந்தாலும் நமது நெஞ்சங்களில் வாழும் நண்பர் கேப்டன் விஜயகாந்தை நினைவு கூறுகிறேன் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த 21ஆம் தேதி பொறியியல் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியின் விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கை வெளியானது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்தது. இந்நிலையில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக ஆட்சி நீடிக்கக்கூடாது என்றும் 2026ஆம் ஆண்டில் பாமக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூட்டத்தில் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கட்சியின் செயல்பாடுகள் மற்றும் வருங்கால திட்டங்கள் குறித்து ராமதாஸ் கேட்டறிந்தார். இந்த நிலையில் பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமனம் செய்யப்படுவதாக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்த நிலையில் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேடையிலேயே அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போது கட்சியில் 4 மாதத்திற்கு முன்புதான் முகுந்தன் வந்துள்ளார் எனவும், இளைஞரணி தலைவர் பதவி என்றால் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கிறது என்று கடுமையாக விமர்சித்துவிட்டு மைக்கை தூக்கி போட்டு அன்புமணி ஆவேசமடைந்தார். மேலும் சென்னை பனையூரில் எனக்கு புதிதாக ஒரு அலுவலகம் ஆரம்பித்து வைத்திருக்கிறேன், அங்கு வந்து என்னை எல்லோரும் பார்க்கலாம் என காட்டமாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். இந்நிலையில் தனது பேரன் முகுந்தனை கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் இளைஞரணி தலைவராக அறிவித்தார். இருப்பினும் ராமதாஸ் முகுந்தனை மேடைக்கு அழைத்தும் முகுந்தன் மேடைக்கு வரவில்லை. இந்நிலையில் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே மேடையிலேயே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அக்கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதன் பின்னர் கூட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பேசினார். அப்போது திமுக ஆட்சி நீடிக்கக்கூடாது என்றும் 2026ஆம் ஆண்டில் பாமக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அதனால் இன்றிலிருந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான், கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்கு அவனுக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்துல நல்ல ஆள் வேணும், நல்ல திறமை கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சூரியலிங்கம் அருகில் உள்ள டிவைன் ஃபார்ம் ஹவுஸில் சென்னையை சேர்ந்த 4 பேர் முன்பதிவு செய்து அறை எடுத்து தங்கியுள்ளனர். இந்நிலையில் விடுதி ஊழியர்கள் காலையில் அறையின் கதவை தட்டியும் திறக்காததால் சந்தேகமடைந்த ஊழியர்கள் திருவண்ணாமலை தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருவண்ணாமலை நகர காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் சதீஷ் தலைமையிலான காவல்துறையினர் விடுதியின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அறையில் 4 பேர் இறந்த நிலையில் உள்ளதை அறிந்தனர். அதன் பின்னர் அறையில் இருந்த கடிதத்தை படித்து பார்த்தபோது உயிரிழந்தவர்கள் அனைவரும் சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த கணவன் மகா காலய வியாசர், மனைவி ருக்மணி பிரியா, மகன் முகுந்த் ஆனந்த், ஆகாஷ்குமார், மகள் ஜலத்ரி ஆகியோர் என தெரிய வந்தது. மேலும் இறந்தவர்கள் நாங்கள் அனைவரும் இறைவனிடம் சேர்ந்துவிட்டோம் என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினர் அனைவரின் உடல்களையும் கைப்பற்றி திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ரூபாய் 6,05,00,000 மதிப்பீட்டில் அரசின் சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில், ஸ்ரீமுஷ்ணம், கம்மாபுரம் உள்ளிட்ட ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட பகுதிகளில் அரசின் சார்பில் ரூபாய் 6,05,00,000 மதிப்பீட்டில் கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசின் திட்டப்பணிகளை மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் சி.பி. ஆதித்யா செந்தில்குமார் தலைமை தாங்கினார். காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கட்டி முடிக்கப்பட்டுள்ள கட்டிடங்களை திறந்து வைத்தார். அதன் பின்னர் முட்டத்தில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தையும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் எம்.ஆர். தெய்வசிகாமணி, கல்விக்குழு உறுப்பினர்கள் முத்துசாமி, ஜெயபாண்டியன், தங்க ஆனந்தன், கோவிந்தசாமி, காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவ மாணவிகளிடம் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து தமிழக ஆளுநர் RN ரவி கேட்டறிந்தார். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிக்கும் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றதாக கடந்த 25ஆம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு ஞானசேகர் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான புகார் குறித்து பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் தமிழக ஆளுநர் RN ரவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் சம்பவம் நடைபெற்ற இடம், மாணவ மாணவிகளின் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவ மாணவிகளிடம் இந்த சம்பவம் தொடர்பாகவும் மற்றும் அவர்களின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் கேட்டறிந்ததாகவும் ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் என்றாலே அரசியலை கடந்து நமது நினைவுக்கு வருவது அவரது மனிதநேயம்தான் எனவும் அதை எந்நாளும் நினைவு கூர்வோம் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தேமுதிக முன்னாள் தலைவர் விஜயகாந்த் மறைந்து இன்றுடன் ஓராண்டு ஆகிறது. அவரது நினைவு தினத்தை ஆண்டுதோறும் குரு பூஜை தினமாக கடைபிடிக்க தேமுதிகவினர் முடிவு செய்துள்ளனர். விஜயகாந்த் நினைவு தினத்தை ஒட்டி அரசியல் தலைவர்கள் உட்பட சினிமா பிரபலங்கள் என பலரும் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் விஜயகாந்தின் மனிதநேயத்தை நினைவு கூறுவோம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பேசினார். அப்போது தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரது மனித நேயத்தை நினைவு கூறுவோம் என்றும், தேமுதிகவினர் நிறுவனர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் அவருக்கு எனது மரியாதையை செலுத்துகிறேன் என்றும், விஜயகாந்த் என்றாலே அரசியலை கடந்து நமது நினைவுக்கு வருவது அவரது மனித நேயம்தான் எனவும் அதை எந்நாளும் நினைவு கூர்வோம் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை மற்றும் ஆந்திராவின் அம்மப்பள்ளி அணையிலிருந்து வரும் நீர்வரத்தால் பூண்டி ஏரியிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றில் மீண்டும் திறந்துவிடப்பட்டது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி ஏரியிலிருந்து கடந்த 12ஆம் தேதி 1000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டு படிப்படியாக அதிகரித்து 16,500 கன அடி வரை தண்ணீர் திறக்கப்பட்டது. மழை நின்றதால் உபரி நீர் திறப்பு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் திருத்தணி, பள்ளிப்பட்டு நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாகவும் ஆந்திர மாநிலம் அம்மப்பள்ளி அணையிலிருந்து 1000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டதாலும் பூண்டி ஏரிக்கு 1290 கன அடியாக தண்ணீர் வருகிறது. இதன் மொத்த கொள்ளளவான 3231 மில்லியன் கன அடியில் 3121 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளதால் பூண்டி ஏரியிலிருந்து 8 மற்றும் 9வது மதகுகள் வழியாக 1000 கன அடி உபரி நீரை பொதுப்பணித்துறையினர் கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிட்டனர். இதனால் கொசஸ்தலை ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. புதுவண்ணாரப்பேட்டையில் ATM மையத்தில் நூதன முறையில் பண மோசடி செய்த வடமாநில இளைஞர்கள் 2வரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை கிராஸ் சாலை பகுதியில் உள்ள ஸ்டேட் பேங்க் ATM மையத்தில் தண்டையார்பேட்டை நேதாஜி நகரை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் பணம் எடுப்பதற்காக வந்துள்ளார். அப்போது நாங்கள் பணம் எடுத்து தருகிறோம் என கூறி வட மாநிலத்தவர்கள் கிருஷ்ணன் வைத்திருந்த கார்டை வாங்கிக் கொண்டு மாற்று கார்டை ATM மையத்தில் சொருகினர். மேலும் கிருஷ்ணன் என்பவரையே ரகசிய எண்ணை போடும்படி தெரிவித்தனர். அப்போது பணம் இல்லை என குறுஞ்செய்தி வந்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து சென்றுவிட்டனர். அதன் பின்னர் ரகசிய எண்ணை அறிந்த நபர்கள் ATM மையத்தில் கிருஷ்ணனிடம் பெற்ற கார்டை சொருகி ரூபாய் 20,000 எடுத்து சென்றனர். இதனையடுத்து தான் வைத்துள்ள ATM கார்டு தனது இல்லை என அறிந்த கிருஷ்ணன் புதுவண்ணாரப்பேட்டை H5 காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள CCTV கேமராவில் பதிவான அடையாளங்களை கொண்டு குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் வட மாநிலத்தை சேர்ந்த புகாரி குமார், சொரிலால் பஸ்வான் ஆகியோரை சந்தேகத்தின் பேரில் விசாரணை செய்ததில் மணலி பகுதியில் வீடு எடுத்து தங்கி கூலி வேலை செய்து வருவதாகவும், கிருஷ்ணன் மற்றும் திருவொற்றியூரில் பெண் ஒருவரிடம் ATM மூலம் பண மோசடி செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் 55 போலியான ATM கார்டுகள் மற்றும் ரூபாய் 30,500 பறிமுதல் செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். ஆரணி வட்டாட்சியர் தங்களை அலக்களிப்பு செய்ததாக கூறி இலங்கை மறுவாழ்வு மையத்தில் வசிக்கும் தம்பதியினர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த வேலப்பாடு ஊராட்சிக்குட்பட்ட ஆரணி வந்தவாசி சாலையில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் 75க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர்.
இங்கு சரவணன் மனைவி தயாளினி, மகன் ருத்திகேஷ் மற்றும் மகள் நிதுஷாலினி ஆகியோரும் 8 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இதேபோன்று ஆரணி அடுத்த தச்சூர் பகுதியில் புதிதாக இலங்கை தமிழர் மறுவாழ்வு மைய குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளது. இதில் தயாளினி, தாயார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சரவணன், தயாளினி தம்பதியருக்கு போதிய அளவு வருமானம் இல்லாததால் நலிவடைந்த நிலையில் தச்சூர் பகுதியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்திற்கு குடிபெயர்ந்தனர். அப்போது அந்த மையத்தின் தலைவராக உள்ள சரவணன் என்பவர் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் அங்கு வசிக்கும் மக்களிடம் போலியான கையெழுத்து பெற்று தச்சூர் பகுதியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் குடியேற அனுமதிக்க கூடாது என ஆரணி வட்டாட்சியர் கௌரியிடம் மனு அளித்தார். மனுவை முறையாக விசாரணை நடத்தாமல் சரவணன், தயாளினி தம்பதியரை வட்டாட்சியர் கௌரி அலைக்கழிப்பு செய்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட சரவணன், தயாளினி தம்பதியினர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை தலையில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். அப்போது பணியில் இருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அப்போது இலங்கை மறுவாழ்வு மையத்தின் தலைவராக உள்ள சரவணன் போலியாக தயாரித்த மனுவை பெற்றுக்கொண்டு வட்டாட்சியர் தங்களை அலக்களிக்க செய்ததால் தற்கொலைக்கு முயன்றதாக தெரிவித்தனர். காட்டுமன்னார் கோயிலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் முனைவர் KJ மணிரத்னம் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இளைஞர் காங்கிரசின் முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் கமல் மணிரத்னம், மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணிமொழி, வட்டார தலைவர்கள் சங்கர், கண்ணன், ஜெயசீலன், நகர தலைவர் அன்வர், மகளிர் அணி தலைவி கரோலின் அண்ணாதுரை, நிர்வாகிகள் அன்பழகன், பாபு ராஜன், ஜோதி பாசு, தெம்மூர் செல்வம், ஷானு, ஜாகிர் ஹுசேன், அண்ணாதுரை, பஷீர் சலாம், ராமதாஸ், திருவரசு, முருகானந்தம், ராஜன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சகஜானந்த சிலை அருகில் அமைக்கப்பட்டிருந்த மன்மோகன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். போளூர் அடுத்த காளசமுத்திரம் ஊராட்சியில் அரசு மருத்துவத்துறை சார்பில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அடுத்த கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட காளசமுத்திரம் ஊராட்சியில் உள்ள பள்ளியில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு போளூர் ஒன்றிய குழு தலைவர் சாந்தி பெருமாள் முன்னிலை வகித்தார். முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் முகாமை தொடங்கி வைத்தார். முகாமில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஸ்கேன், ECG, எக்ஸ்ரே, ரத்தம், சிறுநீர் உள்ளிட்ட பரிசோதனைகளை செய்தனர். அதன் பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் ஊட்டச்சத்து பொருட்களை வழங்கினார். முகாமில் களம்பூர் வட்டார மருத்துவ அலுவலர் ரவிக்குமார் தலைமையில் மருத்துவர் பூம்பொழில், சமுதாய சுகாதார செவிலியர் சீலா, குழுவினர்கள் பெண்கள் மற்றும் நோயாளிகளை பரிசோதனை செய்தனர். இதில் ஒன்றிய செயலாளர் சேகர், ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளியம்மாள், ராஜேந்திரன், ஒன்றிய குழு உறுப்பினர் லட்சுமி அம்மாள், வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் தாமோதரன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மணிமேகலை, அன்பழகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சொக்கம்பட்டியில் விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம் 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை சேதப்படுத்தியதால் விவசாயி வேதனையடைந்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்த சொக்கம்பட்டியை சேர்ந்தவர் விவசாயி வலங்கையா பாண்டியன் என்பவருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தை ஒட்டிய பகுதியில் 10 ஏக்கர் அளவில் விவசாய நிலம் உள்ளது. இங்கு தென்னை, மா, வாழை, நெல்லி உள்ளிட்ட மரப்பயிர்கள் செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை இவரது தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம் 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வேரோடு சாய்த்து நாசமாக்கியது. இதனை கண்ட அப்பகுதியில் விவசாயம் செய்து கொண்டிருந்த வலங்கையா பாண்டியன் என்ற விவசாயி தனது உயிரையும் பொருட்படுத்தாது யானைகளை விரட்டும் முயற்சியில் அதிக சத்தத்துடன் ஓசை எழுப்பி யானைகளை காட்டிற்குள் விரட்டி அடித்தார். இது தொடர்பாக விவசாயி வலங்கையா பாண்டியன் தெரிவிக்கையில், தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வட்டம் சொக்கம்பட்டி கிராமம். சொக்கம்பட்டி கிராமத்தில் வலையர்குடிப்புக்கு மிக அருகில் எனக்கு சொந்தமான தென்னைத்தோப்பு உள்ளது. அதில் சுமார் 10 ஏக்கர் தென்னை, மா, நெல்லி, வாழை போன்ற மரப்பயிர்கள் பயிர் செய்து வருகிறேன். நான் பலமுறை வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தும் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் யானைகளின் கூட்டமாக வந்து நவம்பர் 25ஆம் தேதியிலிருந்து இப்போ 4 நாட்களுக்கு முன்னால் தொடர்ச்சியாக வந்து இன்று வரை ஒரு 40-45 தென்னைகளுக்கு மேல் தூரோடு ஒடித்து தள்ளி நாசப்படுத்தி விட்டது. நாங்கள் பலமுறை CMக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு
வனத்துறைக்கு எல்லாருக்கும் அனுமதி கொடுத்திருந்தும் மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லாமல் இருந்து வருகிறது. ஆகவே எங்களுடைய இடத்து பக்கத்தில் அருகில் உள்ள ஒரு காவலாளியை மிதித்து யானை கொண்டு விட்டது கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முன்னாடி. அப்படி இருந்து இந்த வனத்துறை தனி கவனம் செலுத்தி காட்டுக்கு விரட்டவில்லை. அவங்களும் வாராங்க, வந்து இருக்காங்க. அவங்க இருக்க இடத்துலேருந்து 100 மீட்டருக்கு உள்ளாகவே தென்னைகளை சாய்த்து அட்டுழியம் செய்து வருகிறது. நாங்கள் இந்த விவசாயத்தை நம்பித்தான் பிழைத்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த மரங்களெல்லாம் அழிவு ஏற்பட்டது என்றால் நாங்கள் தற்கொலை செய்வதை தவிர வேறு வழி இல்லை. ஆகவே தமிழக அரசும் வனத்துறையும் சேர்ந்து இந்த வனவிலங்கான யானையை விரட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கேப்டன் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மணலூர்பேட்டையைச் சேர்ந்த ஓவிய ஆசிரியர் கேப்டன் கட்டிய மேம்பாலத்தின் மாதிரி செய்து நினைவஞ்சலி செலுத்தினார். ரிஷிவந்தயம் தொகுதி மக்களின் 50 ஆண்டுகால கோரிக்கையாக மணலூர்பேட்டையில் கேப்டன் விஜயகாந்த் மேம்பாலத்தை கட்டிக் கொடுத்துள்ளார். இந்நிலையில் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சிவனார் தாங்கல் கிராமத்தில் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வரும் மணலூர்பேட்டையைச் சேர்ந்த ஓவிய ஆசிரியர் செல்வம் என்பவர் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கேப்டன் கட்டிய மேம்பாலம் போன்ற மேம்பால மாதிரி செய்து அந்த மேம்பால மாதிரியில் மார்க்கரை இணைத்து அதன் மூலம் கேப்டன் படத்தை வரைந்து அஞ்சலி செலுத்தினார். அம்பாசமுத்திரம் கல்லிடைக்குறிச்சியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நினைவு தினம் அனுசரிப்பு நிகழ்ச்சியும் குரு பூஜை விழாவும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நகர தேமுதிக செயலாளர் 4000 முத்து தலைமையில் ஏராளமான திமுகவினர் மற்றும் மாவட்ட மகளிர் அணியினர் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். மதுரவாயிலை சேர்ந்த பள்ளி மாணவர் ஒருவர் ஆணிகள் மற்றும் நூலின் மூலம் விஜயகாந்தின் ஓவியம் வரைந்து கேப்டன் விஜயகாந்திற்கு நினைவு நாள் அஞ்சலி செலுத்தினார். தேமுதிக முன்னாள் தலைவரும் பொதுச் செயலாளருமான விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி தமிழகம் முழுவதும் அவரது சிலைகள் மற்றும் திருவுருவப் படங்களுக்கு தேமுதிக தொண்டர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் சென்னை மதுரவாயிலை சேர்ந்த அபிஷேக் என்ற 10ஆம் வகுப்பு மாணவர் 250 ஆணிகள் மற்றும் 4 கிலோமீட்டர் தூரம் கொண்ட நூல் மூலம் விஜயகாந்த் ஓவியத்தை வரைந்து அசத்தியதுடன் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பாக மாணவர் அபிஷேக் தெரிவிக்கையில், என் பேர் அபிஷேக், நான் மதுரவாயில இருந்து பேசுறேன். நான் அவர் லேடி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 10th படிச்சுன்னு இருக்கிறேன். எங்க அப்பாவுக்கு விஜயகாந்த்னா ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன சின்ன டிராயிங் தான் பண்ணியிருந்தேன். இப்ப விஜயகாந்த் நினைவு நாள் வரதுக்காக நாம ஏதாச்சும் பண்ணலாமே அவருக்காக நினைச்சு இந்த டிராயிங் பண்ண அவருக்காக. இப்ப ஆஃப் இயர்லி எக்ஸாம் வருதுனால 1 மாசம் 3 வாரம் நைட் ஆனா டியூஷன் முடிச்சுட்டு நைட்டு 9 மணிக்கு வரும், 8 மணிக்கு வந்து 12 மணி வரைக்கும் பண்ணுவேன். இது மொத்தம் 250 ஆணி, அதுக்கப்புறம் 4 கிலோமீட்டர் நூல் மட்டுமே. ஆரணியில் மது போதையில் தாறுமாறாக காரை ஓட்டி இடித்ததில் சிறுமி உட்பட 3 காயமடைந்த நிலையில் கார் ஓட்டுநரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணியில் கார் ஒன்று தாறுமாறாக ஓடி சாலையில் சென்ற இருசக்கர வாகனத்தை இடித்து தள்ளிவிட்டு அருகில் இருந்த கடைக்குள் புகுந்து நின்றது. அப்போது கடையின் அருகில் நின்றிருந்த சிறுமி ஓவியா, தந்தை ராஜாமணி, வேல்முருகன் ஆகியோருக்கு கை கால்களில் காயம் ஏற்பட்டது. தாறுமாறாக ஓடிய கார் மோதியதில் காயமடைந்த சிறுமி உட்பட 4 பேரை காவல்துறையினர் மீட்டு சிகிச்சைக்காக செங்குன்றம் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மது போதையில் கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய இளைஞரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் காரை ஓட்டி வந்த இளைஞர் ஆரணி அத்திக்குளம் சேர்ந்த ஹேமகுமார் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து ஆரணி காவல்துறையினர் போதை இளைஞரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள கேரள மாநிலம் ஆரியங்காவு தர்மசாஸ்தா புஷ்கலா தேவியின் திருக்கல்யாண வைபோகம் சிறப்பாக நடைபெற்றது. வேதநாயகன் என பக்தர்களால் போற்றப்படும் சாஸ்தாவானவர் வேத தர்மத்தை மக்கள் மனதில் நிலைநிறுத்தும் வகையில் சபரிமலையில் சன்னியாசியாகவும், குளத்துப்புழையில் பாலகனாகவும், ஆரியன்காவில் கிரகஸ்தனாகவும், அச்சன் கோவிலில் வன அரசனாகவும் அருள்பாலித்து வருகிறார். அதனால் அனைத்து சாஸ்தா திருக்கோவில்களிலும் தத்துவமசி எனப்படும் மகா வாக்கியம் காணப்படுகிறது.
அந்த வகையில் ஆரியன்காவில் தன்னில் தன்னை உணர்ந்து ஆத்ம ஞானம் பெற்ற புஷ்கலா தேவியின் ஆத்ம பக்தியை மெச்சி பகவான் அவரை தன் நிலைக்கு உயர்த்தி ஜீவன் முக்தி எனும் உன்னத நிலையை வழங்கினார். அதன் ஒரு வெளிப்பாடாக புஷ்கலா தேவியின் விருப்பப்படியே பகவான் அவரை தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டு ஜீவ பிரம்ம ஐக்கிய மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். புஷ்கலா தேவி சௌராஷ்டிரா சமூக தேவி என்பதால் இங்கு நடைபெறுகின்ற நிச்சயதார்த்தம், ஊஞ்சல் உற்சவம், திருக்கல்யாணம் எனும் சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் சௌராஷ்டிரா குல முறைப்படியே நடைபெறுகின்றது. அதன்படி ஆரியங்காவு தர்மசாஸ்தா புஷ்கலா தேவியின் திருக்கல்யாண வைபோகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் தமிழக பக்தர்களும் கேரள பக்தர்களும் கலந்து கொண்டு தர்மசாஸ்தாவின் திருக்கல்யாண வைபவத்தை கண்டு களித்தனர். பெரியபாளையத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி மற்றும் குரு பூஜை விழா நடைபெற்றது. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி மற்றும் குரு பூஜை விழா தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் எல்லாபுரம் மேற்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் ஒன்றிய செயலாளர் சுகுமாரன் தலைமையில் பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே வைக்கப்பட்டுள்ள கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி தேங்காய் உடைத்து ஆரத்தி எடுத்து தேமுதிகவினர் அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர் மோகன், சிவகுமார், பிரபாகரன், சவுந்தர், சேகர், புஷ்பலதா, நாராயணன், சுரேஷ், மோகன், வேலு, செல்வராஜ், சங்கர், முருகானந்தம், செந்தில்குமார், வினோத் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இனி வருவது உலக செய்திகள். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தி குறிப்பில், இந்தியாவின் முன்னாள் பிரதமரின் மன்மோகன் சிங் இழப்பு வருத்தமளிப்பதாகவும், மன்மோகனின் தொலைநோக்கு மற்றும் அரசியல் துணிவு இல்லாமல் இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு ஏற்பட்டிருப்பதற்கு சாத்தியமில்லை என தெரிவித்தார். மேலும் இரு நாடுகளின் வளர்ச்சிக்காக புதிய பாதை அமைத்து அதை வலுப்பெற செய்தவர் என்றும், அமெரிக்க இந்திய அணுசக்தி ஒப்பந்தத்தை உருவாக்குவது முதல் இந்தோ பசிபிக் கூட்டமைப்பு நாடுகளுக்கு இடையே குவாட் கூட்டமைப்பு தொடங்குவதற்கு உதவியது வரை பல தலைமுறைகளாக பலப்படுத்தும் பாதையை உருவாக்கி தந்ததன் முன்னேற்றத்தையும் ஜோ பைடன் பட்டியலிட்டார். ரஷ்ய படைகள் நடத்திய தாக்குதலில் ஒரே நாளில் 450 உக்ரைன் ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். உக்ரைன் மற்றும் ரஷ்ய படைகளிடையே மீண்டும் பயங்கர மோதல் நிகழ்ந்துள்ளது. இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைன் படைகள் நடத்திய 12 தாக்குதல்கள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாகவும், சுமார் 450 உக்ரைன் ராணுவ வீரர்கள் இந்த தாக்குதல்களில் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் உக்ரைன் ராணுவத்திற்கு சொந்தமான 2 பீரங்கிகள், 3 காலாட்படை தாக்குதல் வாகனங்கள் ஆகியவை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யமுனை நதிக்கரையில் மயானத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம். மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் நெஞ்சங்களில் வாழும் நண்பர் விஜயகாந்த் சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக ஆட்சி நீடிக்கக்கூடாது, 2026ஆம் ஆண்டில் பாமக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும், பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவிப்பு. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தனியார் தங்கும் விடுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் விஷமருந்தி தற்கொலை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் காண ஜெம்லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.